எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனது. அவந்திகா, தீபிகா, சொல்லுடி. எனக்கு பயமா இருக்குடி. அக்காக்கு ஒன்னும் ஆகாதுல. நான் சும்மா தள்ளிதான் விட்டேன். தலையில அடிபட்டிருக்குமோ? எனக்கு பயமா இருக்குடி. என்னோட அக்காக்கு எதுவுமே ஆகாதுல. என்ன தீபிகா இப்படிலாம் பேசுற? உனக்குதான் உன்னோட அக்காவே பிடிக்காதுல. எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? என்னோட அக்காவை பார்த்தாலே உனக்கு கோவமா வரும்ல. இப்ப எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? இல்லடி, என்னோட அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டேன்டி. என்னோட அக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி. எனக்கு பயமா இருக்குடி. ஒருவேளை தலையில அடிபட்டு இருக்குமோ? தலையில அடிபடக்கூடாதுல்லடி. ஆமாடி, தலையில அடிபடக்கூடாதுதான். எனக்கு தெரியலடி. நீ பயப்படாத, சிஸ்டர் இப்ப வந்துருவாங்க. சரிடி. அவந்திகா சிஸ்டர் வாங்க. சிஸ்டர், என்ன சிஸ்டர் ஆச்சு? எனக்கு பயமா இருக்கு சிஸ்டர். கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. என்னோட அக்காக்கு என்னதான் ஆச்சு? இங்க பாருங்க தீபிகா, ரொம்ப பதறாதீங்க. உங்க அக்கா ஆல் ரைட். உங்க அக்காக்கு ஒரு சின்ன மயக்கம் தான். உங்க அக்காக்கு ஒண்ணுமே ஆகல. சிஸ்டர், உண்மையாவா சொல்றீங்க? என்னோட அக்காக்கு தலையில அடிபட்டுச்சா? இங்க பாருங்க தீபிகா, தலையில ஒன்னும் அடிபடல. உங்க அக்கா ஆல் ரைட். அதுக்கப்புறம் சொல்லுங்க சிஸ்டர், நீங்க ஐஸ்வர்யாவுக்கு என்ன வேணும்? நான் ஐஸ்வர்யாவோட தங்கச்சி. கங்க்ராச்சுலேஷன் தீபிகா, நீங்க சித்தி ஆயிட்டீங்க. சிஸ்டர், எஸ் தீபிகா, ஐஸ்வர்யா இஸ் பிரெக்னன்ட். நீங்க சித்தி ஆயிட்டீங்க. ஐஸ்வர்யோட ஹஸ்பண்ட், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். ஒரு அக்காவை போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ அவங்க மயக்கத்துல தான் இருக்காங்க. சீக்கிரம் மயக்க தெரிஞ்சிடும். அப்போ போய் பாருங்க. ஓகே சிஸ்டர். அவந்திகா, தீபிகா, கங்க்ராச்சுலேஷன். சித்தி ஆயிட்டல. ஒரே ஜாலி தான் உனக்கு இனிமே. உங்க வீட்ல ஒரு குழந்தை வரப்போகுது. அம்மாடி, எனக்கு இப்பதாண்டி நிம்மதியா இருக்கு. நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? எனக்கு இப்பதாண்டி நிம்மதியா இருக்கு. நான் போய் எங்க அக்காவை பார்த்துட்டு வரேன். சரிடி, போயிட்டு வா. சரிடி. தீபிகா சிஸ்டர், வாங்க சிஸ்டர். தீபிகா, மெடிசன் வாங்கிட்டு வந்துடுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், மெடிசன் வாங்கிட்டு வந்துடுங்க. சரிங்க சிஸ்டர். இங்க பாருங்க தீபிகா, உங்க சிஸ்டரை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அவங்க ஹெல்த்தியா இருக்கணும். ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுங்க. சரிங்க சிஸ்டர். சரி அவந்திகா, இங்க இருடி. நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன். நீ போய் உங்க அக்காவை போய் பாரு. இல்லடி பரவாயில்ல, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போடி, இதுதான் நான் சொல்றேன்ல, போ. சரிடி, நான் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். அக்கா, என்னைய மன்னிச்சிருக்கா. அவனுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன். உன்னைய கொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அக்கா, என்னை மன்னிச்சிருக்கா. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி அந்த கோவத்துல பண்ணிட்டேன்க்கா. தயவு செய்து என்னை மன்னிச்சிருக்கா. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். என்னோட கூட பிறந்த அக்காவே கொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு மனுஷே கிடையாது. அக்கா, தீபிகா அக்கா, எனக்கா நிழலானி கூடவே நின்னாயே. எறும்பு அண்டாம என்ன கண்ணில வச்சா. அக்கா, என்னை மன்னிச்சிருக்கா. தீபிகா, அழுகாதடி. தயவு செய்து என்னை மன்னிச்சிருக்கா. நான் உன்னை கொல்ல ட்ரை பண்ணது மிகப்பெரிய தப்புக்கா. நான் உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன். ஆனா நீ அதை மனசுல வைக்காம நீ கூட்டிட்டு போக வந்திருக்க. எனக்கு அக்காவா கிடைக்கிறதுக்கு நான் தவா செஞ்சிருக்கா. இந்த மாதிரி அக்கா எனக்கு கிடைக்குமாக்கா? தீபிகா, அழுகாதடி. எனக்கு கஷ்டமா இருக்குடி. தயவு செய்து அழுகாத. சரிங்கக்கா. அம்மா, எனக்கு என்னடி ஆச்சு? சொல்லுடி, எனக்கு என்ன ஆச்சு? அக்கா, நான் சித்தி ஆக போறேன். தீபிகா, அப்போ நான் அம்மா ஆக போறேனா? அம்மாக்கா, நீ அம்மா ஆக போற, நான் சித்தி ஆக போறேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாக்கா? நான் தான் இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஹாப்பியா இருக்குக்கா. அக்கா இருக்கா, நான் போய் அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு வரேன். சரிடி. ஹலோ 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 ஹலோ. இதே அழுத்தம் அழுத்தம், இதே அழைப்பு அழைப்பு, வாழ்வின் எல்லை வரை. அர்ஜுன், சொல்லு தீபிகா, எதுக்கு நீ எனக்கு கால் பண்ண? நான் உன்னை கால் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல. எதுக்கு நீ எனக்கு கால் பண்ண? நீ யார் எனக்கு? நான் போனை கட் பண்றேன். அர்ஜுன் இருங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும். சொல்லு. ஐஸ்வர்யா அக்கா மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. என்ன சொல்ற? அன்னைக்கு இப்ப என்ன ஆச்சு? இல்ல, இப்ப அக்காக்கு பரவாயில்ல. அக்கா என்ன பார்க்க வந்தாங்க. அங்கதான் அக்கா மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. அதனால அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தோம். கொஞ்சம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? வரேன். அன்னைக்கு இப்ப பரவாயில்ல? அக்காக்கு இப்ப பரவாயில்லதான். நீங்க சித்தப்பா ஆயிட்டீங்க. என்ன சொன்ன? நீங்க சித்தப்பா ஆயிட்டீங்க. ஐஸ்வர்யா அக்கா பிரெக்னெண்டா இருக்காங்க. இது நீ அண்ணா கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, இன்னும் சொல்லல. நீங்களே சொல்லிடுங்க. இல்ல தீபிகா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
அதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஐஸ்வர்யா அண்ணியே சொல்லட்டும். நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், லொகேஷன் ஷேர் பண்ணு. சரிங்க. அர்ஜுன் வாடா. அண்ணி கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் டா அர்ஜுன். அண்ணி இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல அர்ஜுன். அண்ணி சொல்லு அர்ஜுன். இத பத்தி அண்ணா கிட்ட சொல்லல அண்ணி. ஏன் அர்ஜுன்? அதிக்கு தெரியணும்ல. இல்ல அண்ணி, ஆதி எனக்கு தெரியணும் தான். ஆனா அந்த விஷயத்த நீங்களே சொல்லிடுங்க அண்ணி. சரி அர்ஜுன். அண்ணி நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வாங்க. சரி அர்ஜுன், வா போலாம். சரிங்க அண்ணி. சரிங்கக்கா, நீ போ. நான் வீட்டுக்கு போறேன். என்னடி சொல்ற? ஆமாக்கா, நான் அவந்திக்கா வீட்டுக்கு போறேன். நீ போயிட்டு வாக்கா, நான் வரல. என்னடி சொல்ற? தீபிகா வாடி, அக்காக்காக வாடி. இல்லக்கா நீ போ. என்னை கூப்பிடுறவங்க கூப்பிட்டோம், நீ ஒன்னும் என்னை கூப்பிட வேண்டாம். நான் வரலக்கா, நீ போ. இல்ல நீ வா. நானா? ஆமா, வீட்டுக்கு இல்ல, நான் சொல்ற இடத்துக்கு நீ வா. அதுக்கப்புறம் நீ யார் வீட்டுக்கோ போய்க்கோ, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. இப்போ நான் போற இடத்துக்கு நீ வா. ஐஷு மாமா அங்க பாருங்க. தாய்மொழி போலே நீ வாழ்வா. ஐஷு மாமா நீங்க அப்பா ஆயிட்டீங்க மாமா. நான் அம்மா ஆயிட்டேன் மாமா. நானும் அன்பு கண்களை கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் அந்த நீயே போதும், இமைகள் நான்கும் போத்தி. அண்ணா அண்ணி போதும், கொஞ்ச நேரம் எங்ககிட்ட பேசுங்க. அக்கா மாமா இதெல்லாம் நீங்க வீட்டுக்கு போய் வச்சுக்கோங்க. நாங்க எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? சாரி அர்ஜுன் தீபிகா. சாரி, எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க இங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்ல. நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ஆமாண்ணா, எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. சரி வாங்க எல்லாரும் கேக் கட் பண்ணலாம். அண்ணா அண்ணி கட் பண்ணுங்க. அர்ஜுன் கேக்லாம் எதுக்குடா? பரவாயில்லண்ணா கட் பண்ணுங்க. அதுதான் சொல்றாங்கல்ல, வாங்க. சரி ஐஸ்வர்யா. எப்படியோ கேக்லாம் கட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் மோர் கங்க்ராச்சுலேஷன் அக்கா. மாமா கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் தீபிகா. அண்ணா அண்ணி கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் டா அர்ஜுன். அண்ணா அண்ணி அர்ஜுன் சொல்லுடா. இந்த விஷயத்த போய் சீக்கிரம் உங்க அம்மா அப்பா கிட்ட, எங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் போய் சொல்லுங்க அண்ணி. சரிடா அர்ஜுன், நாங்க கிளம்புறோம். ஆதி மாமா போலாமா? சரி வா ஐஷு, நாம போலாம். சரிங்க. அக்கா மாமா நான் வரேன். தீபிகா என்னடி சொல்ற? ஆமாக்கா, ஃபங்க்ஷன் முடிஞ்சதுல நான் கிளம்புறேன். அவந்திக்கா வீட்டுக்கு நான் போக வேண்டாமா? தீபிகா அக்கா அழுகாதக்கா, தயவு செய்து அழுகாதக்கா. நீ இப்ப பிரெக்னண்டா இருக்க, என்னைக்குமே ஹாப்பியா இருக்கணும். அப்பதான் குட்டி பாப்பாவும் ஹாப்பியா இருக்கும். ப்ளீஸ் அக்கா அழுகாத. இல்லடி நீயும் வாடி, என்னால நீ இல்லாம போக முடியாதுடி. அர்ஜுன் அவளை கூப்பிடுடா. அம்மாடா அர்ஜுன், அவளை கூப்பிடு. அண்ணா அண்ணி அது என்னைக்குமே நடக்காது. தீபிகா என்னைக்குமே வீட்டுக்குள்ள வரமாட்டா. அது என்னைக்குமே நடக்காதுண்ணா. நான் அவளை வீட்டுக்கு திருப்பி கூப்பிட மாட்டேன். வாங்கண்ணா நம்ம கிளம்பலாம். அண்ணி வாங்க, எனக்கு தெரியும் எப்போ தீபிகாவை கூப்பிடணும்னு. நீங்க வாங்க போலாம். அண்ணா அண்ணி வாங்க. சரி வா ஐஷு, நாம போலாம். என்னங்க தீபிகா? ஐஷு வா போலாம். சரிங்க அக்கா, நீ போக்கா. நீ எதுக்குமே கவலைப்படாதக்கா, என்னைக்குமே நீ ஹாப்பியா இருக்கணும். நான் வரேன்க்கா. தீபிகா. ஐஸ்வர்யா வா போலாம். ஐஸ்வர்யா அழுகாத. சரிங்க. ஹேய் யாரு நீங்க? யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என் கூட வா. நீங்க யாரு? நான் எதுக்கு உங்க கூட எல்லாம் வரணும்? யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. வானா வா. நீ யாருடா சொல்லு, எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருமா, நீ மட்டும் என் கூட வரல அவ்வளோதான். உன்னை நான் கடத்திட்டு போயிருவேன், வா. அர்ஜுன் எங்க அர்ஜுன் இருக்கீங்க? நான் பாருங்க எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிட்டேன்னு. என்னை வந்து காப்பாத்துங்க அர்ஜுன், எனக்கு பயமா இருக்கு. அர்ஜுன் சொன்னா கேட்க மாட்டேல. என் பக்கத்துல வராதடா, தள்ளி போ. இங்க பாரு, அதெல்லாம் என்னால முடியாது. நீ இப்போ என் கூட வர. டேய் நீ யாருடா? நான் எதுக்கு உன் கூட எல்லாம் வரணும்? நீ யாரு? ஃபர்ஸ்ட் மாஸ்க் அவுரு. யாருடா நீ? இங்க பாருமா, என்னோட மாஸ்க் எல்லாம் அவுக்க முடியாது. என் கூட இப்போ நீ அமைதியா வந்துடுற. நீ மட்டும் கத்தி கூச்சல் போட்ட அவ்வளோதான், நீ நான் கொன்னே போட்டுருவேன். என் கூட வா. முடியாதுடா, உன் கூட நான் என்னைக்குமே வரமாட்டேன். நான் செத்து போனாலும் பரவாயில்லடா, ஆனா நான் உன் கூட மட்டும் என்னைக்குமே வரமாட்டேன். தீபிகா. இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். தீபிகா. அர்ஜுன். நான் தான் தீபிகா. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். அர்ஜுன் சொல்லு. நான் உன் மேல கோவமா இருந்தேல, ஆனா அந்த கோவம் எப்பவோ போயிடுச்சு தீபிகா. இப்போ நீயும் தான் என் கூட வீட்டுக்கு வர. அது நான் உன்கிட்ட சும்மா தான் சொன்னேன்.
இது நான் அண்ணா அண்ணி எல்லாரும் சேர்ந்து போட்ட பிளான் தான். அர்ஜுன் தீபிகா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னதே இல்லை. ஆனா நான் இப்ப சொல்றேன் தீபிகா. அர்ஜுன் வேண்டாம், நீங்க சொல்லாதீங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன் அர்ஜுன். நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை இது வரைக்கும். நான் தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். அர்ஜுன், ஐ லவ் யூ அர்ஜுன். ஐ லவ் யூ தீபிகா. ஜம் எனும் ஊரினிலே, காதல் எனும் தெருவினிலே, கனவு எனும் வாசலிலே என்னை கட்டிக்கொள்ள வந்தாய்.